ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நம்ம சேனலில் இன்றைக்கி ப்ரெட்டும் சீஸும் வச்சு ஒரு அருமையான சீஸ் கார்லிக் ப்ரெட்டு தாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இதை நீங்கள் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம், ஈவினிங் டைம் ஸ்நாக்ஸாகவும் சாப்பிட்லாம். குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்குமே ரொம்பவே பிடிச்ச மாதிரி நல்லா கிறிஸ்பியாக மொறுன்னு கடையில் கிடைக்கிற மாதிரி கொஞ்சம் கூட டேஸ்ட்டு மாறாமல் நம்ம வீட்லேயே ரொம்ப ஈஸியாக எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ரொம்பவே ஹை ப்ரோட்டீனாக ஏதாவது கொடுக்கணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணுங்கள். ரொம்பவே நல்லது, நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும். குழந்தைங்க மிச்சம் வைக்காமலும் சாப்பிடுவாங்க. இதை செய்கிறதுக்கு ஒரு 10 பல் பூண்டு, சீஸ் க்யூப்ஸ் நான் இந்த மாதிரி வாங்கி வச்சுருக்கிறேன். இதில் ஒரு 10 பீஸ் வரைக்கும் இருக்கும். இந்த மாதிரி க்யூப்ஸை வாங்கி வச்சுக்கிட்டோன்னா நம்ம தேவையான அளவு மட்டும் யூஸ் பண்ணிவிட்டு மீதியை தனியாக எடுத்து வச்சிடலாம். தேவையான அளவு பட்டர் எடுத்துக்கலாம். ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி தழை பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. இது கூட பிரெட் ஸ்லைஸு உங்களுக்கு எத்தனை தேவையோ அத்தனை எடுத்து வச்சுக்கோங்க. இது மட்டும் இருந்தாலே போதுங்க. ஒரு ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட்டை ஜஸ்ட்டு ஒரு 5 மினிட்ஸ்லேயே நம்ம செய்திடலாம், குழந்தைங்களுக்கு பிடிச்ச மாதிரி. இதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம எடுத்து வச்சுருக்கிற பூண்டை தோலெல்லாம் உரிச்சிட்டு இந்த மாதிரி பொடி பொடியாக நல்லா சாப் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கு அடுத்தபடியாக கொத்தமல்லி தழை ஒரு கைப்பிடி அளவு எடுத்து வச்சுருக்கிறேன். அதையும் இந்த மாதிரி நல்ல பொடி பொடியாக சாப் பண்ணிக்கலாம். ஒரு மிக்சிங் பவுலில் 2 ஸ்பூன் அளவு பட்டர் சேர்த்துக்கலாம். இது கூடவே நம்ம பொடி பொடியாக நறுக்கி வச்சுருக்கிற பூண்டும் கொத்தமல்லி தழையையும் சேர்த்துக்கலாம். பட்டர் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தேவையான அளவு நீங்கள் சேர்த்துக்கோங்க. இது கூட சில்லி ஃப்ளேக்ஸ் ஒரு 2 பிஞ்ச் அளவு சேர்த்துருக்குறேன். அது தவிர ஒரிகனோன்னு சொல்லிட்டு கடையில் மிக்சிங் ஃப்ளேவருக்காக விற்கும். அது ஒரு பாக்கெட் வாங்கி வச்சுக்கோங்க. அது 1 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். காலையில் அவசரமாக பிரேக்ஃபாஸ்ட்டு செய்கிறதுக்கு இந்த மாதிரி செய்து கொடுத்திங்கன்னா குழந்தைங்களும் சரி விரும்பி சாப்பிடுவாங்க. நம்மளுக்கும் வேலை சட்டுன்னு முடிஞ்சிடும். அதே நேரம் ரொம்பவும் ஹெல்த்தியானதும் கூட. இப்போ ப்ரெட்டு உங்களுக்கு தேவையான அளவு எடுத்துக்கோங்க. ஒரு ப்ரெட் ஸ்லைஸில் நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிற மிக்சிங் எல்லாத்தையும் சேர்த்துடலாம். ஒரு சைடு மட்டுமே சேர்த்தா போதுங்க. ஒரு ப்ரெட்டுக்கு 1 ஸ்பூன்லேருந்து 1.5 ஸ்பூன் அளவு எடுத்துக்கோங்க, கரெக்டாக இருக்கும். ப்ரெட்டில் எல்லா பக்கமும் படுற மாதிரி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி முதல்ல இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இதுக்கடுத்து சீஸ் துருவி வச்சுக்கலாம். இந்த மாதிரி துருவி வச்சுக்கிட்டோன்னா பார்க்குறதுக்கும் சாப்பிட்றதுக்குமே ரொம்பவே நல்லாயிருக்கும். நம்ம முழு சீஸாக கொடுத்தோன்னா சாப்பிட மாட்டாங்க. இந்த மாதிரி ப்ரெட்டில் தூவி கொடுக்கும்போது அது கொஞ்சம் நல்லா மெல்ட்டாகி வரும்போது குழந்தைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. ஒரு பேனை ஹீட் பண்ணிவிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற ப்ரெட் ஸ்லைஸ்லாம் அதில் சேர்த்துக்கலாம். அதுக்கு மேலே இந்த மாதிரி சீஸை ப்ரெட்டில் படுற மாதிரி எல்லா பக்கமும் நல்லா துருவி விட்டுக்கோங்க. உங்களுக்கு தேவையான அளவு நீங்கள் சீஸ் சேர்த்துக்கலாம். இது கூட மேலே கொஞ்சமாக சில்லி ஃப்ளேக்ஸ் சேர்த்துக்கிறேன். சீஸோடு அந்த சில்லி ஃப்ளேக்ஸை சேர்த்து சாப்பிடும்போது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குங்க. நான் பட்டர் பார்த்திங்கன்னா அன்சால்டட் பட்டர் தான் யூஸ் பண்ணியிருக்கிறேன். இதை ஒரு லிட் போட்டு லோ ஃப்ளேமில் குக் பண்ணலாம். அடியில் பார்த்திங்கன்னா நல்லா மொறுன்னு வந்திருக்கும். நீங்கள் மூடி போட்டு வைக்கும்போது சீஸ் எல்லாமே நல்லா மெல்ட் ஆகிட்டு பட்டரோடு சேர்ந்து ரொம்பவே சூப்பரான டேஸ்ட்டில் கமன்னு மணக்க ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெடி ஆயிருங்க. ஃப்ளேம் லோ ஃப்ளேம்லேயே வச்சு செய்யுங்க, அப்போ தான் கரெக்டாக இருக்கும். ஒரு ப்ரெட் டோஸ் ஆகுறதுக்கு ஒரு செகண்ட்லேருந்து 2 செகண்ட் வரைக்கும் ஆகுங்க. இதே மாதிரி நீங்கள் தோசைக்கல்லையும் போட்டு எடுக்கலாம். தோசைக்கல்லில் போட்டுட்டு மூடி போட்டு வச்சுட்டு ஒரு 2 நிமிஷம் விட்டுட்டு எடுத்திங்கன்னா ப்ரெட்டும் பட்டரும் நல்லா மிக்ஸ் ஆகிட்டு இருக்கும். சீஸும் நல்லா மெல்ட் ஆகி வந்திருக்கும். இது நான் தோசைக்கல்லில் போட்டிருக்கேன். தோசைக்கல்லில் செய்யும்போது ஒரு 3-4 பீஸ் மொத்தமாக சேர்த்து கூட போட்டு எடுக்கலாம். அவ்வளோதாங்க, சூப்பரான டேஸ்ட்டில் ஒரு அருமையான பிரேக்ஃபாஸ்ட்டு ரொம்பவே ஈஸியாக ரெடி பண்ணிட்டோம். இதே மெத்தடில் நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த சீஸ் கார்லிக் ப்ரெட்டை செய்து பாருங்கள். இதை நம்ம டோஸ்ட் பண்ணி எடுத்துருக்கிறதுனால கட் பண்ணும்போது நல்லாவே கிறிஸ்பியாக இருக்குங்க. பாருங்கள் என்ன சவுண்டில் நல்லா சூப்பராக மொறுன்னு ரெடியாக இருக்கு. இந்த டேஸ்டான ப்ரெட் ரெசிப்பியை நீங்களும் உங்கள் வீட்டில் செய்து பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.